ஒரே மாவு தான் இட்லியாக செஞ்சு கொடுத்தா நோ, இதே தோசை சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ இதே மாவு வச்சுட்டு பணியாரம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 துண்டு போல் கேரட்டையும் துருகி சேர்த்துட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதும். மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி தனியாக கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா பணியாரத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உடனே பணியாரம் சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பணியாரக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவையும் உள்ளாடி சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா வெளியே எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இந்த பணியாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.